தேட்டரில் யாருமே இல்லை. மூஞ்சி பிரைட்டாக தெரியும். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த சுட்டுட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இந்த விளாக் எடிட் பண்ணும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக தான் எடிட் பண்ணேன். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இந்த விளாக் ஊரில் எடுத்த விளாக் தான். லாஸ்ட் மந்த் போயிருந்தோம்ல, அப்போ எடுத்த விளாக் தாங்க. இந்த வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாளா அப்படின்ட்டு ஒரு சில பேர் யோசிக்கலாம். ஏன்னா கமெண்ட்ஸும் ஒரு சிலது வந்துருந்துச்சு, எங்கள் வீடியோ காணோம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லேப்பில் ஏற்றி அதை பண்ணுறதுக்குள்ளே ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆகும், ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகும். அப்படியே டிலே ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் பர்சனல் வேலைகள் இருந்துச்சு, அதனாலே அப்படி டிலே ஆயிடுச்சுங்க. சரி, இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ஒரு விளாக் பார்க்கலாம். லாஸ்ட் மந்த் ஊருக்கு போயிருந்தப்போ அங்கே கோயிலில் நோம்பி சாட்டியிருந்தாங்க. அன்னத்துக்கே காலையில் முளைப்பாரி எடுக்கிறது, பொங்கல் வைக்கிறது, அந்த இதெல்லாம் முடிஞ்சுது. நான் போகிறதுக்குள்ளே அதெல்லாம் முடிஞ்சுதுங்க. அப்புறம் ஈவினிங் ஊரில் கொஞ்சம் பேர் வந்து காவடி எடுத்து பழனி கிளம்புறதா இருந்தாங்க, கோயிலுக்கு தாங்க. ஸோ அதனால் அந்த காவடி ஆட்டம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் பழனி கிளம்பலைங்க, ஜஸ்ட் அவங்க வந்து ஊருக்குள்ளே இருக்கிற விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு காவடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பழனி கிளம்புனாங்க. காவடி ஆட்டம் அந்த கிளிப்ஸும் கொஞ்சம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நானும் பசங்களும் அப்படியே அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பெரியப்பாவோட 2வது பொண்ணுங்க, நடுவில் உள்ள அக்கா மயிலக்கா. அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நானும் அக்காவும் தான் போய் நின்று பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். இப்போ ஆர்டர் அப்படி இல்லை, இது வந்து என்னோட ஒரு அத்தை, அவங்களுடைய பேரன்தான். அவ்வளோதான், அது முடிஞ்சதும் அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் தூரம் பின்னாடி போனோம். கொஞ்சம் தூரம்னா ரொம்ப தூரம் இல்லைங்க, எங்கள் வீடு வரைக்கும். அதாவது பெரியப்பா பெரியம்மா இருக்காங்கள்ல, அந்த வீட்டு வரைக்கும் நாங்கள் அப்படியே போயிட்டோம். வந்ததும் வீட்டுக்குள்ளே போய் பாட்டாக இருந்தாங்க. அப்புறம் அப்பாயோட ஃபோட்டோ பார்த்ததும் அப்பா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு டைமும் தோணுது. இப்போல்லாம் சின்ன வயசில் இங்கே தான் எல்லோரும் இருப்போம், லீவ் விட்டால் நாங்கள் இங்கே தான் வருவோம். அப்போ பெரியப்பா பொண்ணுங்க 3 பேர், அப்புறம் நான், என் தம்பி, எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருப்போம். அதோட மெமரிஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க இந்த வீட்டில். அதே மாதிரி இந்த திண்ணையில் முன்னாடி அப்பா எப்போவுமே சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, அதுவும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சரிங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இங்கே வந்தாலே வேலை, அதாவது காலையில் எழுந்திரிச்சதுமே வேலை என்னென்னா, அம்மா இந்த கார்டனில் ஏதாவது வேலை பார்ப்பாங்க. அப்படியே நான் வந்து என்னென்ன புதுசாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டம் விட்டுட்டு தான் மறு வேலையே பாருங்கள். இது நல்லா மல்லிப்பூல மொட்டு நிறைய வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா எப்பவும் வச்சுருக்க மாதிரி தான் செடிங்க, அதில் 1-2 செடி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க, இது இந்த செடி, இது இந்த செடி அப்படின்ட்டு. இது ரணகல்லி கருவேல மரம். மருதாணி அரைச்சி வைக்கலாமாம்மா? மருதாணி வீட்டுக்கு முன்பக்கம் கருவேப்பிலை மரம், அப்புறம் மருதாணி செடி, கனகாமரம், மல்லி, அப்புறம் பிச்சிப்பூ, இந்த மாதிரி நிறையா ரணகல்லி, துளசி, தூதுவளை, அந்த மாதிரி நிறைய செடி இருந்துச்சு. அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு போகிற வழியில் கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன இடமாட்டம் அம்மா வந்து கத்திரிக்காய், அப்புறம் பீக்கங்காய், பாவக்காய், சொரக்காய், அந்த மாதிரி என்னென்ன வருதோ அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன வெள்ளாமை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் காமிச்சிட்டு இருந்தாங்க, இதுதான் என்னுடைய பெரிய ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் நம்ம வீட்டுக்கு வந்தால் 2 நாள் 3 நாளைக்கு மேலே இருக்கிறதே இல்லை. ஒடியாந்துடுறது, மறுபடியும் ஊருக்கு ஒடியாந்துடுறது. என்னதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு இருங்க அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டாங்க.
பட் இங்கே வந்தால் தாங்க தெரியுது நிஜமாவே. அன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு சமையல் என்னோடது தான். சிக்கன் எடுத்துருந்தாங்க அப்பா. சரி ஓகேன்ட்டு சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா எல்லாமே வெங்காயம் பூண்டு அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஜஸ்ட் சும்மா வதக்கி அரைச்சி குழம்பு வைக்கிற வேலை மட்டும்தான். ஷேர் பண்ணி பார்த்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன் வேலையெல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு பசங்களுக்கு தனியாக அதை எடுத்து வச்சிட்டேன். சரின்ட்டு அந்த வேலையை பேசிகிட்டே இப்படி பார்த்துட்டு இருந்தோம். டைம் போகிறதே தெரியல. அதான் அம்மாட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், அம்மா நான் வாங்கி கொடுத்த அந்த வெசல்ஸ்லாம் எங்கம்மா வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. வாங்கி கொடுத்த அந்த சில்வர் கடாய் சாஸ் பாட்டு அதெல்லாம் வந்து தூங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அட்டைப்பெட்டியில் எல்லாத்தையும் போட்டு பேக் பண்ணி ஸ்டோர் ரூமில் போட்டு வச்சிடுறது. நான் வந்து அது ஒன்று ஒன்றா பிரித்து எடுக்கிறதுக்குள்ளே ஐயோ அதெல்லாம் எடுத்து வச்சேன்னா யார் அதை வந்து வாஷ் பண்ணுறது, அதை யார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கவே விட மாட்டாங்க. நான் வந்து ஒரு 2 நாள் அதை எடுக்கவே முடியலைங்க. அப்புறமா தான் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நான் போகும்போது கரெக்டாக அவங்களுக்கு வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே சமையல் பண்ணிகிட்டு இருக்கவே வெதர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சேஞ்ச் ஆச்சு. ஒரு மாதிரி மோடம் போட்டுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் எடுத்து உள்ள போடு, தேங்காய் எடுத்து உள்ள போடு. எடு 4 தேங்காய் இருக்கு, எடுறா எடுறாண்ணா எடு எடு. நனையாதீங்க. ஜாலியா இருப்பாங்க மழையில. காசு வந்தா தெரியும். சொல்லுங்க அவங்க கிட்ட. எப்படி மழை பாருங்களேன், சரியான மழை. அதான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, நாங்கள் வந்ததும் நல்லா மழை பெய்யுது அப்படின்ட்டு. எங்களுக்கும் மழைக்கும் அவ்வளோ ஒரு ராசி கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் மழை பெய்யுது, இந்த ஊர்லேயும் மழை வர வச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனால் நல்லா மழை பெஞ்சதுங்க. ஒரு 3-4 நாள் சரியான மழை. அந்த வெதரே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது. இந்த மழை பெய்யுங்காட்டி அப்படியே நல்லா கூலிங்காக மாற்றிடுச்சு. எப்போவுமே மழை பெஞ்சதுனாலே எனக்கு கேமரா ஷூட் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு அலாதி பிரியமாக இருக்கும். அப்படியே அந்த நேச்சர் சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். பரபரன்னு ஏன்னே தெரியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு நாள் அப்படியே டீயோடு ஸ்டார்ட் ஆகுது. டீ இல்லாமல் எப்படி, அதுவும் இந்த இடத்துல ஃபேவரட் ஸ்பாட். இங்கே உட்காந்து டீ குடிக்கலன்னா அந்த நாளே போகாது. நான் டீ குடிக்க அம்மா வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி மல்லிகைப்பூ அப்புறம் வந்து முல்லைப்பூ நிறைய பூத்துருந்துச்சு. முல்லைப்பூவும் வச்சுருக்காங்க அம்மா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஜாதிப்பூ இருக்குது, ஆனால் ஜாதிப்பூ இந்த டைம் வந்தப்போ பூக்கலை, ரொம்ப எதுவுமே பூக்காமல் தான் இருந்துச்சு. முல்லைப்பூ மல்லிப்பூவும் நிறைய மொட்டு வச்சுருந்துச்சு. அதை எடுத்து டெய்லி கட்டி வைப்பாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது ஆசை தீர. அங்கே போனால் தான் பூவே வைக்க முடியும். அந்த மாதிரி பூ மருதாணி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அங்கே போனாலே மேண்டேட்ரி தான். எப்போவுமே ஊருக்கு போனாலே எப்போவும் நடக்கிற மாதிரி தான். காம்போட இருக்குது. நான் இப்போ தான் யோசிக்கிறேன். இங்கே பாருங்களேன், காம்போட இருக்குது பூவில், தெரியுதா? அதாவது இருக்கும், அதாவது அந்த செடியில் இருக்கும்ல, செடியில் இதை விட்டுட்டு தான் பறிப்பாங்க பூவை. அதோடவே அம்மா வந்து பறித்து கட்டிகிட்டு இருக்காங்க. நான் என்ன காமிச்சேங்கிறது கேமராவில் கரெக்டாக கேப்சர் ஆகிருக்குமான்னு தெரில. அதாவது பூவில் இருக்கக்கூடிய காம்பு நான் சொல்லலைங்க, அந்த செடியிலே இருக்கும்ல அதோடவே சேர்த்து அம்மா அப்படியே பறித்து கட்டியிருக்காங்க. அது கரெக்டாக கேப்சர் ஆகிருக்கா வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. அதனால தான் அந்த எக்ஸைட் ஆகி சொல்லிகிட்டு இருந்தேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். சரிங்க. அப்புறமா வந்து துணியெல்லாம் கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போட்டு அதெல்லாம் எடுத்து காய போடுற வேலை தான் இருந்துச்சு. அம்மா வீட்டில் துவைக்கிற கல் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே நின்று துவைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். துவைச்சிட்டு அலசுறதுக்கு ஒரு மாதிரி அந்த இடமே நல்லா இருக்குன்னு வைங்களேன். கட்டியிருப்பாங்க. அதான் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த இடம் கட்டியிருப்பாங்க. முன்னாடிலாம் கையிலே ஒரு சில துணிலாம் துவைச்சிக்குவோம். இப்போ நான் மிஷினில் தான் போட்டுக்கிறது. அப்பாவும் நான் மிஷின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்தால்.
ஆனால் அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் மிஷினில் துவைக்கிறது சுத்தமாக பிடிக்கல. தான் துணி மட்டும் நல்லா ஊற வச்சு அடித்து துவைச்சி காய போட்டால் மட்டும்தான் திருப்தி ஆகும். அதுதான் வந்து வாசமாக இருக்கும். அந்த மிஷின்லலாம் போட்டால் நல்லா இருக்க மாட்டேங்குது, அழுக்கே போக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஏம்மா நீங்கள் அப்படிம்போம். கஷ்டமாக முடியலைனாலும் அப்படி தான் செஞ்சிட்ருப்பாங்க. அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் ஒரு ஒரு விஷயங்களும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஈவன் ஒரு முடிக்கு கேர் எடுத்துக்கிறதுக்கு கூட அவங்க பண்ணுற அளவுக்கு நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஹேர்க்காகட்டும் ஃபேஸ்க்காகட்டும் நல்லா கேர் எடுத்துக்குவாங்க. அப்பப்போ ஏதாவது ஒன்று ஹோம்மேட் ஐட்டம்ஸ் ஏதாவது அரைச்சி போடுறது செய்கிறதுன்ட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏம்மா போர் அடிக்காதா அப்படின்னு கேட்பேன். அது எப்படி, ஹேர் நல்லா இருக்கணும்னா அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த அக்கறை நமக்கு சுத்தமாக இருக்காது. அவங்க கைப்பட இருந்த வரைக்கும் நம்ம முடியாகட்டும் ஸ்கின் ஆகட்டும் நல்லாயிருக்கும். எப்போ நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோமோ அதுக்கப்புறம் சுத்தம் அப்படி ஆயிடுச்சு. தென் அப்படியே ஒரு மிட் மார்னிங் டைமில் முருங்கீரை சூப் வச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு பசங்க 2 பேரும் தோட்டத்துக்கு போய் பறிச்சுட்டு வாங்கடான்னு அமுச்சு விட்டேன். அவங்க கொஞ்ச நேரத்தில் அம்மா நீயும் வாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நானும் போய் முருங்கீரை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தாச்சு. சூப் கலவா தான், பொரியல் பண்ணுற அளவுக்கு பறிக்கல, சூப்பு கலவாக பறிச்சுட்டு போய் நல்லா சுட சுட சூப் வச்சு குடித்தாச்சு. இங்கே வந்து அந்த கீரை சூப்பு, கீரை முருங்கீரை இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் வர்றப்போ அப்படியே சாப்பிட்டுக்கிறது எப்போவும். இனி எங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை, மருதாணி பறிக்கிறது தான். நைட்டுக்கு அதை அரைச்சி கையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட மருதாணி வேணுமான்னு கேட்டேன். சரின்ட்டு 2 பேர் பறிச்சிட்டு இருந்தோம். அரைச்சி கொடுத்தாங்க. எப்போவும் அந்த ரவுண்டாக ஒரு டிசைன் வைப்போம் பாருங்கள், ட்ரெடிஷ்னல் டிசைன் எப்பவும் போடுற மாதிரி தான் போட்டாச்சு. ஆனால் இந்த மருதாணி செடியில் கொஞ்சம் இலை சின்னதாக இருந்துச்சு, கம்மியாகவும் இருந்தது முன்னாடி இருந்ததை விட. இப்போ தான் வெட்டி விட்டு தளைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க அம்மா. எல்லாமே கொஞ்சம் அந்த விதை அதெல்லாம் நிறையா இருந்தது, இலையெல்லாம் குட்டி குட்டியாக கம்மியாக தான் இருந்துச்சு. நமக்கு எப்போவுமே அம்மா வீட்டில் இருக்கும்போது ஒரு ஹரிபரி இருக்காது. ஐயோ இந்த டைமுக்கு இதை செய்யணுமே, இந்த டைமுக்கு அதை பார்க்கணுமே, அந்த டைமுக்குள்ளே அதை முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஹரிபரி இருக்காது. நம்ம பண்ணலைனாலும் அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஊருக்கு போய் 2 வீக்ஸ் கிட்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் 2-3 பக்கம் போயிட்டு வந்தோம். சென்னைக்கு போயிருந்தோம், அப்புறம் வந்து கொடைக்கானல் போயிருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நிறையா அங்கெல்லாம் நான் vlog எதுவுமே எடுக்கலைங்க. கொடைக்கானல் போனது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன், லாங் வீடியோ ஃபார்மேட்டில் எடுக்கலை. எல்லாமே கையில் வந்தால் சென்டரில் இது மட்டும் போதும். அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஒரு 7 மணிக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் மைக்கேல் மூவிக்கு நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஹஸ்பண்ட் அப்போ தான் வந்தாங்க, 2-3 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. வந்ததுமே எங்கேயாவது போகலாம், போர் அடிக்குதுன்னாங்க. சரின்ட்டு மைக்கேல் மூவிக்கு போயிருந்தோம். எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி பர்சனலாக மைக்கேல் ஜாக்சனை ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் ஆன புதுசில் என்னோடய ஃபோனில் அவங்க ஃபோனில் 2 பேர்த்து ஃபோன்லேயும் அவரோட ஆல்பம் சாங்ஸ் நிறைய இருக்கும். அதாவது வீடியோவாக தான் வச்சுருப்போம், டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். பொழுது போகலன்னா அதை எடுத்து பார்த்துட்ருப்போம். அவரோட டான்ஸ்க்கு அவ்வளோ ஒரு க்ரேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சரி அவரோட ஸ்டோரி எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அது பாதியிலே முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஃபுல் ஸ்டோரி போட்டிருந்தா கூட நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க தேட்டருக்கு வந்தாச்சு. தேட்டரில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். 7 o'clock தான் டைமு. இன்னும் 1/4 மணி நேரம் டைம் இருக்குது. பட் இருந்தாலும் இப்படியா வெறிச்சு ஓடி இருக்கே, சத்த போடா உட்காந்துருக்கோம். இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம். பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் அது என்ன சாமி, டெஸ்ட்ல செஸ் கேக்கா? சாப்பிடு, ஓப்பன் பண்ணி சாப்பிடுந்தா. ஆஹா, எனக்கு ஒரு ஆள் லைட்டு பிடிக்குது, மூஞ்சி பிரைட்டாக தெரியணுன்ட்டு. தேங்க்யூ. மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னரும் வெளியிலே சாப்பிட்டோம். அப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். நைட் லேட் ஆகிடுச்சு. அடுத்த நாள் ஃபுல்லாக vlog எதுவுமே எடுக்கலை. ஆனால் ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் அப்படியே நானும் ஹஸ்பண்டும் வாக்கிங் போனோம். வீட்டுக்கிட்ட ஒரு ரோடு அப்படியே நல்லா வாக்கிங் போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதனால் நானும் அவங்கள அப்படியே பேசிகிட்டே நடந்து போனோம். ஆமாம், ஃபஸ்ட்டு இதில் இந்த உழவு மஞ்சள் மெத்தை செஞ்சு கார்த்திக் கொடுத்தாங்க. எங்கள் மெத்தை வந்து உழவு மஞ்சள் மெத்தை தான். அப்புறம் வந்து சின்னதாக்கி கார்த்திக்கு இந்த பஞ்சு மெத்தையை கொடுத்தாங்க. உலகம் பஞ்சு மெத்தை. நீ பாருங்க, உலவம் பஞ்சு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த உலவம் பஞ்சில் தான் மெத்தை செய்வோம். நான் சின்ன வயசில் உலவம் பஞ்சு மெத்தையை செஞ்சு அதில் தான் நாங்கள் படுவோம்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அப்பா தம்பி நான் எல்லாமே ஒரு டபுள் சைஸ் மெத்தை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நாளடைவில் அந்த மெத்தை அப்படியே
ஒட்டி போய் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆயிடுச்சு. ஆனால் வெயிலில் போட்டால் கொஞ்சம் புஷ்ஷுன்னு எந்திரிக்கும். நிழல் வந்து அப்படியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ண சப்பி போயிடும். வெயிலில் போட்டோம்னா மறுபடியும் புஷ்ஷுன்னு எந்திரிக்கும். அப்புறம் நாளடைவில் அது ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சப்பி போன மெத்தையை வந்து அதுக்குள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சைஸாக ஒரு சிங்கிள் சைஸ் மெத்தையாக தைச்சு அதுக்குள்ளே அந்த பஞ்சை வச்சு அடைச்சி அப்படியே சிங்கிள் சைஸு மெத்தை மாதிரி பண்ணி கொடுத்தாங்க என் தம்பிக்கு. கார்த்தி அதில் தான் படுப்பான், அந்த உழவம் பஞ்சு மெத்தையில். அதுக்கப்புறமும் அவன் ரொம்ப உடம்பு முடியாமல் போனப்பையும் அந்த மெத்தை தான் அவனுக்கு அதில் தான் படுத்துருந்தான். ஏன்னா இது சூடே அடிக்காதுங்க இந்த மெத்தை, இந்த உழவம் பஞ்சு மெத்தை ஹீட்டே ஏறாது, நல்லாயிருக்கும் இதில் படுக்கிறதுக்கு. இப்போ எங்கே இந்த உழவம் பஞ்சு மெத்தையே காணோம், இருக்குதா என்னன்னு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஒரு மாதிரி ஃபேப்ரிக் நம்ம யூஸ் பண்ணுறதுல இப்போ வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு மெத்தை எல்லாமே. இருந்தாலும் இதுக்கு ஈக்குவல் எதுவும் இல்லை. பார்த்தீங்களா எத்தனை காய் தங்குது அப்படின்ட்டு. நம்ம அதில் வெடிச்சது 2 மட்டும்தான் பறிச்சோம். சுட்டுட்டோம்னு சொல்லு. சுட்டுட்டோம். ஐயோ அந்த வீட்டுக்காரங்க எதுவும் பார்த்துருப்பாங்க. எவ்வளோ பேருக்கு இது தெரியும். ஏன் அதனால அட லூஸு, அவங்க என்ன சொல்கிறாங்க? சரிங்க, அவ்வளோதான். இந்த vlog என் கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை. சத்தமே இல்லாமல் அப்பப்போ வண்டி வரும், இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது.